மீட்பெரும் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த மாலை வெள்ளி கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு பாலகன் பிறந்தார் என்று சொல்லி உலகத்திலே எல்லா இடங்களிலும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அநேக கிறிஸ்மஸ் ட்ரீ போட்டு நல்ல லைட்டு போட்டு அநேக நாட்கள் கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை இந்த உலகத்தில் இருக்குமாறுனா அது கிறிஸ்மஸ் மட்டும்தான். ஜனவரி இந்த டிசம்பர் தொடங்கி 31 முடிய வரைக்குமே அந்த கொண்டாட்டம் நடக்கும். நிறைய காசு வந்து சேர்ற மாதமும் இல்லையா, போனஸ் கிடைக்குதுன்றாங்க, எரியஸ் கிடைக்க, இப்படியெல்லாம் வந்து சேர்ற நாட்கள் இந்த மாதம்தான். போத்தல் விற்கிற மாதம் இந்த மாதம்தான். ஏகப்பட்ட அரசாங்கத்துக்கு வருமானத்தை அள்ளி கொடுக்கறதும், அநேக விபத்துகள் நடக்கிறது, அநேக சண்டைகள் நடக்கிறது, அநேகர் ஜெயிலுக்கு போகிறாங்க. இப்படி எல்லா காரியமும் இந்த நாட்களில் இருக்கிறது. இதே பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று ராத்திரிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடங்களிலும் நேரடி ஒளிபரப்பாக என்ன செய்கிறார்கள், ஆராதனைகளை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. டிவியில் போகுது, எல்லாம் இருக்குது. நாமும் கூட இந்த நாளில் என்ன செய்கிறோம், வருஷமும் 25 ஒரு ஆராதனை நடத்துகிறோம். இந்த ஆராதனை நடத்துகிறோம். இதனுடைய மையப்பொருள் என்னன்னா, கிறிஸ்து பிறந்தார், அவ்வளோதானே. கிறிஸ்து எப்போ பிறந்தார்னு யாருக்குமே தெரியாது. எத்தனையோ ராஜாக்கள் பிறந்திருக்காங்க, டேட் இருக்குது, அப்படிப்பட்டலாம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் பிறந்த நாளை மட்டும் அது மறைக்கப்பட்டதாக இருக்கிற காரணம் என்னென்னா, அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பிறந்து கொண்டு ஒவ்வொரு நிமிஷத்திலும் இருக்கிறார். எனவே அது மறைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆனால் பாலகன் பிறந்தார் என்கிற ஒரு நாளை குறித்து அந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எனவே தான் நாமும் அந்த நாளிலே அவர் ஏன் வந்தார் என்பதை நினைவு கூர்ந்து நன்றி சொல்லும் முகமாக இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பரிசு பொருட்கள் வாங்கியிருப்பாங்க, அதே வேளை பரிசு பொருட்கள் கொடுத்துருப்பாங்க இல்லையா. இப்படிப்பட்ட காரியங்கள், நல்ல உடுப்பு எல்லாம் வாங்கி எல்லாமே என்னது இருக்கு. நாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்கிற ஒரு பெரிய கேள்வி கேட்கணும். இன்றைக்கு நீங்கள் அநேக செய்திகள் கேட்டுருப்பீங்க. எப்பாப்ராத்தா எனப்பட்ட பெத்லஹேமே ஆயிரங்களுக்கு அப்படி ஒரு செய்தி, பெத்லஹேமில் இயேசு பிறந்தார்னு ஒரு செய்தி, 3 பேர் போனாங்கன்னு ஒரு செய்தி, இப்படியெல்லாம் பல செய்தி கேட்டிருப்பீங்க. ஆனால் நம்முடைய செய்தியில் இன்றைக்கு எப்படி கர்த்தருடைய ஆவியார் நம்மை வழிநடத்துகிறார் என்பதை குறித்து நானும் இந்த இடத்துல பேசியிருந்தாலும் கூட இன்றைக்கு வித்தியாசமாக பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வாசிப்போம் ஒரு வசனத்தை. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இந்த வசனத்திற்கு முற்பகுதியை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அங்கே ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அவனுடைய பெயர் சகேயு. இந்த மனிதன் குள்ளனாக இருந்தான், ஐஸ்வர்யவானாக இருந்தான், அதே வேளையில் ஆயக்காரனாக இருந்தான், ஆயக்காரர்களின் தலைவனாக இருந்தான். இவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கத்தக்கதாக வாஞ்சியோடு கூட ஒரு மரத்திலே ஏறி காட்டத்து மரத்திலே உட்கார்ந்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவனோடு கூட சொல்லுகிறார், சகேயுவே இறங்கி வா, நான் இன்று உன்னுடைய வீட்டிலே வந்து என்ன செய்யணும், தங்க வேண்டும். போஜனம் பண்ணணும்னு சொன்னாலும் பரவாயில்ல, தங்கணும் அப்படின்ட்டார். தங்கணும்னு சொன்ன உடனே இந்த கூடி அங்கே இருந்த ஜனங்கள் எல்லாரும் பார்த்தாங்க. பார்த்துட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, பாவியாகிய இவன் வீட்டுக்கு இயேசு போறாரே. யார் சொன்னது? பரிசுத்தவான்களுடைய கூட்டம் சொல்லிவிட்டது. ஏன்னா பரிசுத்தவான் தான் மற்றவனை பாவின்னு சொல்லலாம். ஆனால் அவனை குறித்து வேதத்திலே எங்கேயுமே அவன் ஒரு இப்படிப்பட்ட பாவி என்று சொன்னதாக எனக்கு தெரியாது. அவன் ஐஸ்வர்யவான் என்று சொல்லப்பட்டது. அதே வேளையிலே அவன் தன்னை குறித்து சாட்சி கொடுக்கும் போது சொல்லுகிறான், யாரிடத்திலாவது அநியாயமாய் நான் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்படியா இருந்தா நான் அநியாயம் செய்கிறவன் இல்லை என்று அவனே மொழி இல்லையா சொல்லுகிறான்.
இப்ப நான் கேட்கிறேன் என்னன்னா, இந்த ஜனங்கள் எல்லாரும் அவன் மேல் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகிறதுக்கு காரணம் என்ன என்றால், இவர்கள் வெளித்தோற்றத்தை பார்க்கிறார்கள். இவன் ஆயக்காரனுக்கு தலைவனாக இருக்கிறபடியினாலே இவன் வீட்டில் ஏகப்பட்ட கார் இருக்கு, நல்ல சாப்பாடெல்லாம் இருக்குது, எனவே நினைச்சுவான் நிறைய லஞ்சம் வாங்குவான். அப்படி நினைச்சு தானே இந்த சொல்லியிருக்கலாம் இல்லையா? இவர்கள் கணக்கு, இதுதான் மனிதனுடைய கணக்கு. இன்றைக்கு மனிதனுடைய கணக்கு, மனிதனை பார்க்கும்போது இன்னொரு கோணத்தில் பார்க்கிறான், இவன் பாவி என்று சொல்லி. தேவன் அவ்விதமாக பார்க்கிறது இல்லை. நீங்க வேதத்தில் பார்க்கும் பொழுது எல்லாரும் வர்றாங்க, யார ஒரு ஸ்திரீயை பிடித்து கொண்டு வந்து இயேசுக்கு முன்னதாக நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு சொல்றாங்க, இந்த பாருங்க எங்க கையில கல் இருக்குது, இந்த கையில என்ன இருக்குது, ஆகமம் இருக்கிறது. மோசே சொன்ன ஆகமம், அது என்ன ஆகமம்னு எனக்கு கொஞ்சம் கேள்விதான். ஏன் தெரியுமா? விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டுமானால் அந்த இடத்துல விபச்சாரம் செய்தவனும் கொல்லப்படும். ஏனென்றால் விபச்சாரக்காரனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று வெளிப்படுத்த சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது. ஆனா இங்க எல்லாரும் வைத்துக்கொண்டு இயேசுவினிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். நாங்கள் இந்த ஆகமத்தை படித்திருக்கிறோம், இவளை கையுமையுமாக பிடித்திருக்கிறோம், உங்கள் பதில் என்ன? உங்கள் பதில் என்ன? இவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன போது ஆண்டவர் சொன்னார், தாராளமா நீங்க செய்யலாம். நீங்க என்ன செய்யலாம்? தாராளமா செய்யலாம். ஆனால் ஒன்று, உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்ல ஏறி, மற்றதுக்கு பேர் பாவம் உள்ளவன் ஏறின்றதான். முதல் கல்ல பாவம் இல்லாதவன் நெறிங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, உன்மேல் குற்றம் சுமத்தினவர்கள் எங்கே? அப்படித்தானே? குற்றம் சுமத்தினவர்கள் குற்றவாளிகள். இந்த சத்தியத்திலிருந்து நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது சத்தியம் என்னன்னு சொன்னா, நாம் இன்னொருவரை நம்முடைய பார்வையால் பார்த்து நியாயம் தீர்க்கும் போது நம்மை நாம் ஒரு அது இல்லாம அது நீட்டவே கூடாது. ஏனென்றால் ஒரு சொல்ற, நீ ஒரு விரலை நீட்டும் போது 3 விரல் ஒன்னதான்ப்பா பார்க்குது அப்படின்றார். அப்படித்தானே சொல்றாரு. எனவே இந்த பழைய வருஷத்தில் முதலாவது தீர்மானம் எடுத்துக்குவோம், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இருந்தால் நிச்சயமா புது வருஷத்தில் காத்து நிறைய ஆசீர்வாதம். நீங்க எல்லாம் அப்படி செய்றீங்கன்னு சொல்லல, செய்திக்காக சொல்றேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட நீ மனுஷனுடைய தீர்ப்பெல்லாம் அப்படித்தான் இருக்கும், மனுஷனுடைய வாய் சொற்கள் அப்படித்தான் இருக்கும். இயேசு கிறிஸ்து போய் போஜனம் பண்ணும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க? இவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் கூட என்ன செய்யறாரு? அவர் வந்ததே அவர்களுக்காகத்தான் என்பதை அறியாமல் இருந்தார். ஏனென்றால் பிணியாளியனுக்கு வைத்தியர் தேவையே அல்லாமல் சுகமா இருக்கவனுக்கு தேவையில்லை. ஆனா அவருடைய பார்வையில எல்லாரும் எப்படி? பாவிகளாத்தான் இருந்தாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா இங்க ஆண்டவருடைய வார்த்தை எப்படி சொன்னா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார். எதுக்காக வந்தார்? இழந்து போனதை தேடுகிறதுக்காக. எதை ரட்சிக்க வந்தார்? மனிதனை ரட்சிக்க வந்தார். இப்ப என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், இழந்து போன என்று சொல்லும் பொழுது நாம் சொல்லுவோம், மனிதன் இழந்து போனது சமாதானத்தை இழந்து போனான், சுகத்தை இழந்து போனான், சந்தோஷத்தை இழந்து, இப்படித்தான் நான் சொல்லுவோம். ஆனால் என்னுடைய பார்வையிலே நான் பார்க்கிறேன், தேவன் தன்னை இழந்தார் என்பதை தான் இந்த இடத்துல நான் வலியுறுத்த வாஞ்சிக்கிறேன். எனவே செய்தியில நீங்க யாரும் குழம்ப வேணாம். நான் என்ன சொல்லுகிறேன் என்பதை கொஞ்சம் நிதானமா கேளுங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தால் பிறகு நீங்க என்னோட பேசுங்க. புதிய சத்தியம் குழப்பமான சத்தியத்தை கொண்டாடுறேன்னு யாரும் அப்படியெல்லாம் நினைக்க வேணாம். இப்ப நாம் பார்க்கிறோம், மனுஷன் இழந்து போனார். அதே வேளை எதை மனுஷகுமாரன் இழந்தார் என்றால், வாசிக்கலாம். ஆதியாமத்தின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்கும். போதும். பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக.
எப்படி? தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோமாக. இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த மனிதன் பாவத்திலே விழுந்த போது ஆண்டவர் இழந்தது எதுனா, தம்முடைய சாயலையும் தம்முடைய ரூபத்தையும் இழந்தார். உதாரணத்துக்கு நான் சொல்வேனே, ஆனால் ஒரு நாணயத்தை எடுப்போம். இலங்கையிலே நாம் நாணயம் ஒரு படம் போட்டு பார்ப்போமா? இந்த படம் இருக்கு இல்லையா? இந்த படத்தில் இந்த சொரூபம் காணப்படுகிறது என்று சொன்னால் 6வது மன்னன் ஜார்ஜ் இலங்கையிலே இருந்த ₹1 நாணயம் 1940 ஒரு சதத்தினுடைய அந்த பெருமானம் 1945 இருந்தது. இதுல இருக்குது 6வது மன்னன் ஜார்ஜ் உடையது. அவர் எங்கே இருக்கிறார்னா லண்டன்ல இருக்கிறார். இப்ப இந்த பணம் எங்க இருக்கிறது? இலங்கையில் இருக்கிறது, புழக்கத்தில் இருக்குது. இந்த பணம் ஒரு நாணயம் தான், 2 பகுதி இல்லையா? இந்த ஜார்ஜ் மன்னனுடைய இந்த ரூபத்துல ஏதோ ஒரு சேரு அப்படியே மூடி கிடக்குது, அல்லது தார் மூடி கிடக்கிறது. இது சரியா தெரியல. அடுத்த பக்கம் என்ன இருக்கிறதுன்னு சொன்னா, அந்த ரூபத்தினுடைய அந்த பெருமானம் இருக்கிறது. ஒரு சதன்றது அந்த நாள்ல பெரிய காசு தானே, அது பெருமானம். இது மூடி இருக்கு. ஒரு பிள்ளைகிட்ட கொண்டாந்து இதை கொடுத்துட்டு பாருங்க அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுது, இந்த பக்கத்தில் இருக்கிறது என்னன்னு எனக்கு என்ன இல்லை தெரியல அப்படின்னு. அப்படியா இருந்தா அந்த பிள்ளைக்கு அதை தெரியப்படுத்த வேண்டுமானால் இந்த சொரூபத்துக்கு மேல இருக்கிற அந்த அசுத்தமான அல்லது போன அந்த தாரோ அல்லது போன அந்த களிமண்ணோ அகற்றப்படணும். அப்பதானே தெரியும். ஆண்டவர் தம்முடைய ரூபத்தின்படியையும் தம்முடைய சாயலின்படியையும் மனுஷனை சிருஷ்டித்தார். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் பிரவேசித்த போது அந்த பாவமானது அவனை வேறு ஒரு ரூபத்துக்கு மாற்றினது. பின்னால பாப்போம் இல்லையா? அப்படியா இருந்தா இயேசு கிறிஸ்து வந்து மறுபடியுமாக அந்த சாயலை மனிதன் பெற வேண்டுமானால் அவர் தம்முடைய கிரியை பூமியிலே செய்யணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, எடுத்த வாக்கிலே நாம் ஒரு காரியத்தை சொல்லலாம். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த உடனே அவர்களை அழித்து இன்னும் 2 பேரை நாம் என்ன செஞ்சிருக்கலாம்? சிரிச்சிருக்கலாமே ஆண்டவரேன்னு யோசிக்கலாம். ஆனால் அதை செய்யும் போது அவர் தம்முடைய சாயலையும் தம்முடைய ரூபத்தையும் அழிக்கிறார். விளங்குதா? ஏதாவது விளங்குனா பெற நீங்க என்ன அழிக்கிறார். இப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப இன்னொரு விதத்தில் இதை நாம் பார்ப்போமானால் நமக்கு தெரியும். இந்த ஆதாம் 130 வயதாக இருக்கும் போது தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படியையும் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார். வாசிக்கலாம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். எப்படி? தன்னுடைய ரூபம் தன்னுடைய சாயல். சிலர் சொல்லுவாங்க இல்லையா, இவன் அப்பனை உரிச்சு பெற்றிருக்கான், அப்பனை உரிச்சு அப்படியே இருக்கு. சிலருடைய முகம் அந்த தகப்பனை போலவே இருக்கும். அப்படி பிள்ளைகள் பிறந்திருக்கிறாங்க. அப்படி சொல்லுவாங்க, அப்பனை போலவே இருக்கிறான். இப்ப இந்த சேத்து எப்படி இருக்கான் சொன்னா, ஆபேலுக்கு பதிலாக பிறந்த பிள்ளை தான் சேத்து. சேத்து வந்து இப்ப தேவ அந்த சந்ததியிலே வருகிறான். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் அங்க வாசிக்கும் பொழுது அங்க பார்க்கிறோம், இந்த தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். என்னது? தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகள் மேல் பிரியம் கொண்டு அவர்களுக்குள்ளே என்ன செய்தார்கள்? தங்களுக்கு பெண்களை கொண்டார். இந்த இடத்துல சொல்லப்படுகிற தேவகுமாரர் தேவதூதர் அல்ல, தேவதூதர் அல்ல. ஏனென்றால் மனுஷன் மேல் பிரியம் வைத்து மனுஷன் அவன் என்ன செய்கிறான்? அந்த பெண்ணை பார்த்து தன்னுடைய வாழ்க்கை துணையாக தெரிந்து கொள்ள வேண்டும், திருமணம் முடிக்க வேண்டும் என்று தானே இருக்கிறான். அப்படித்தானே மனுஷன். தேவதூதன் எப்பயோ விழுந்தா முடிஞ்சு அவங்க கதை. தேவதூதன் வந்து இங்க என்ன நடக்கிறது இல்ல, அப்படி ஒரு வாழ்க்கை
வாழுகிறது இல்லை. ஆனால் மனுஷன்தான். இப்ப என்ன நடக்குது? இவர்கள் மூலமாக ஒரு சந்ததி வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு சந்ததி வந்தது, அது பாவ சந்ததி. நீங்க பார்த்தீங்கன்னாக்கும் சில காரியங்களை சில மதங்களில் கூட சொல்லுவாங்க, இந்த ஆட்கள் இப்படி நடந்தால் அவர்கள் மூலமாக பிறக்கிறவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சந்ததியாக வரும் என்று சொல்லி ஜாதிகள் பிரிந்ததாக சரித்திரங்கள் இருக்கிறது. ஒரு ஜாதி எப்படி வந்துச்சு, இந்த மாதிரி இப்படி 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 வர்றது தான் அந்த ஜாதி அப்படி வந்ததுன்னு சொல்லி ஒரு புத்தகம் நான் படித்தேன். அப்போ அது போட்டும். அப்போ என்ன நடக்கிறது? இது பாவ சந்ததியாக போயிருது. இப்போ தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி என்ன செய்கிறது? பாவ சந்ததி. ஏன் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் எப்படி பாவமானது பிரவேசிக்கிறது என்றால், தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதையும் எவன் ஒருவன் விட்டு விடுகிறானோ அவனுக்குள்ளே பாவமானது பிரவேசிக்கும் பொழுது அந்த பாவம் அவனை மூடுகிறது, தேவ மகிமை அவனை விட்டு போகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப பாவம் ஒருத்தன் செய்யும் போது முதலாவது நடக்கிறது என்னன்னா, அவன் தேவனை விட்டு பிரிய ஆரம்பிப்பான், தேவனை விட்டு தூரம் போக ஆரம்பிப்பான். நீங்க பாருங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம், ஆவியிலே நடனமாடலாம், கர்த்தருக்கு கொடுத்திருக்கலாம், என்னென்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் பாவம் என்று ஒன்று அவனுக்குள்ளே பிரவேசிக்கிற போது அவனை என்ன செய்கிறது சொன்னால், தேவனை விட்டு பிரிக்கிறது. தேவனை விட்டு பிரித்து அவனை தூரப்படுத்துகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற மனிதனை தேவன் மறுபடியுமாக அவன் தேவ சாயலாக மாற வேண்டும் என்கிறதற்காகத்தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, ஒரு காரியத்தை நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். என்னவென்று சொன்னால், உங்களிடத்தில் ஒரு விலையேற பெற்ற விலை மதிக்கத்தக்கதான ஒரு மோதிரம் இருக்கிறது. அந்த மோதிரத்திலே விலை உயர்ந்த ஒரு மாணிக்க கல்லை பொறித்திருக்கிறாங்க. நீங்க இதை என்ன செய்வீங்க? எந்த நேரம் பார்ப்பீங்க, ஐயோ நல்லது இல்லையா, பார்த்துட்டே இருப்பீங்க தானே. சில ஆள் பூசா தோடுவாங்கன்னா 1000 முறை பார்ப்போம், கீழே வந்துச்சாங்க பார்ப்போம். இப்ப இந்த மாணிக்கக்கல் கையில இருந்தது, ஒரு நாள் தவறு எங்கேயோ போயிருச்சு கீழே. விலை மோதிரத்தை விட எது இதுன்னா மாணிக்கல் தான் வேற கூட. அது என்னது? போயிருச்சு. இந்த மனிதன் சந்தோஷமா இருப்பானா? சமாதானமா இருப்பானா? இருக்க மாட்டான். அப்ப ஒன்றை இழந்து போன உடனே தேவனும் சமாதானத்தை இழக்கிறார். தேவனும், மனுஷன் மட்டும் இல்லை, தேவனும் கூட கவலைப்படுறார். ஒரு வசனத்தை வாசிப்போம், பார்க்கிற பார்வை அப்படித்தான் இருக்கு. 1 சாமுவேல் புத்தகம் 15:35 வசனம். சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்குறதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஏன்? இந்த சவுல் இழந்து போன நிலையிலே ஒரு நாள் திரிந்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு சில நேரங்களிலே வாழ்க்கையில எதிர்காலம் என்ன என்று தெரியாதபடி திரிந்து கொண்டிருந்த நேரம் இருக்கிறது. என்ன முடிவெடுக்கிறது என்று தெரியாது. அந்த நேரத்தில் தீர்க்கதரிசியை சந்திக்கிறான். அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொன்னபோது தன்னுடைய இயலாமையும் அவனுடைய குடும்ப சூழ்நிலையும் அவன் விவரித்து காட்டுகிறான். நான் பெஞ்சமின் கோத்திரத்தாரில் எல்லாரிலும் சிறிய குடும்பம், நானா என்று சொல்லி கேட்கிறான். இல்லை, நீதான் கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி அரியணையில ஏற்ற போகிறார் என்று சொன்ன போதும் கூட சரிட்டு வந்தவன் எங்க இருந்தான? தளபாடங்களுக்குள்ளே ஒளிந்திருந்தான். அப்படிப்பட்டவனை கொண்டு வந்து ஆண்டவர் அரியணையில ஏற்றி தம்முடைய சித்தத்தை அவன் மூலமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்த போது அவன் என்ன செய்தான் என்று சொன்னார்? தேவ சித்தத்துக்கு மாறாக செய்தான். ஒருவேளை தேவனுக்காக அள்ளி கொடுக்கலாம், தேவன் அதிலே பிரியப்படுகிறது இல்லை. ஏனென்றால் சாமுவேல் சொல்லும்போது சொல்லுகிறான், பழியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று சொல்லுகிறான். 23ஆம் வசனத்தில் பழியை பார்க்கிலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதை அல்லாமல் எதை கர்த்தருக்கென்று நான் செய்தாலும் அதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை. எதை செஞ்சாலும் சரி, ஆண்டவருக்குன்னு ஒரு ஆலயம் கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாலும் வேலை இல்லை. அதான் ஆண்டவர் சொன்னாரு, பழியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான்.
ஏன்? ரெண்டகம் பண்ணுகிறது பில்லி சூனிய பாவத்துக்கும், முரட்டாட்டம் பண்ணுகிறது ஏற்றது. அப்ப அவபக்தி தான் கீழ்ப்படியாமை. தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நடக்கிறது தான் கீழ்ப்படியாமை. அப்படிப்பட்டவர்கள் அந்த வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற விதமாக சூனியக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்கிறது இல்லை. அப்ப கீழ்ப்படிதல் தான் தேவை. அப்ப என்ன செஞ்சிட்டான்னா, முதலாவது இந்த சவுல் கிட்ட ஒரே ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் அவனை எப்படியெல்லாம் ஆதரித்து நேசித்து இந்த அளவு உயர்த்தினார் என்பதை மறந்து போனான். சில நேரங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மறக்க வேண்டிய ஒரு சம்பவமாக இது காணப்படுகிறது. மறந்துடுறாங்க, நினைக்கிறது இல்லையே. ஆண்டவர் ஒரு நாளில் எப்படியோ பலவீனமா ஏழ்மையில் எங்கேயோ சுற்றி இருந்துக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்து என்னை இந்த நிலையில் உயர்த்தி வைத்திருக்கிறாரே. நாம் நினைவு கூற வேண்டிய ஒன்று. அப்போ என்னது, கர்த்தர் மனஸ்தாபப்படுறாரு. அப்போ முதலாவது அப்போ என்ன நடக்குன்னா, சமாதானம் போயிடும். மோதிரம் தொலைஞ்சு போனோன்னா சமாதானம் போயிடும், சந்தோஷம் போயிடும். அப்புறமேல எல்லாமே போய் துக்ககரமான ஒரு சூழ்நிலை தான். சமாதானம் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகும்போது நடக்கிறது உண்டு தான். அதே வேளை சாத்தான் பலவிதமாக சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு உள்ளே போகுவோம். மனுஷனுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு பிசாசு என்ன செய்வான்? பல நேரங்களில் பலவிதமாக. அது ஒரு வேறு நேரம் நம்ம பார்ப்போம். அப்போ இங்கே பார்க்குறேன்னா சமாதானத்தை எடுத்துட்றான். அப்போ என்ன நடக்குன்னா, சமாதானம் போயிடும், சந்தோஷம் போயிடும். ரெண்டும் போயிடுச்சுன்னு சொன்னால் வாழ்க்கையில் என்னதான் இருந்து தான் பிரயோஜனம் இருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, ஆண்டவர் மனுஷனை உண்டு பண்ணார். மனுஷனை உண்டு பண்ணி ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். ஏதேன் தோட்டத்தில் வைத்து அவர்களோடு கூட பேசினார். அப்படி தானே? மத்தியான வேலையில் வந்து ஆதாமே ஆதாமே என்று பேசினார், ஏவாளோடு பேசினார். அப்படி தானே? ஆனால் ஒரு அந்த பாவம், கீழ்ப்படியாமை என்கிற ஒரு பாவம் அங்கே உள்ளே வந்த உடனே என்ன நடக்குன்னா, அவரை பிரிக்குது. ஆண்டவர் தேடுறார். இழந்து போனதை தேடவும் தானே வந்து தேடுறாரு. ஆதாமே ஆதாமே அப்படின்னு தேடினாரா இல்லையா? தேடுறார் ஆண்டவர். எங்கே இருக்கிறப்பா, எங்கே இருக்கிற? நான் மரத்துக்கு பின்னால் ஒளிஞ்சிக்கிட்டு அது பேர பாவம் இருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய. அப்போ என்ன நடக்குது? மனுஷன் சமாதானத்தை இழந்து போகிறான், சந்தோஷத்தை இழந்து போகிறான். அவனுடைய எதிர்காலத்தை தெரியாது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இன்றைக்கு சமாதானத்தை இழந்த உடனே மனிதன் என்ன செய்கிறான்னு சொன்னால், அதை செய்தால் சமாதானத்தை பெற்றுடலாம். நாடுகள் பல அங்கிட்டும் இங்கிட்டும் போய் சுற்றி பார்த்தா சமாதானத்தை பெற்றுடலாம். அல்லது போனால் மதுவுக்கு அடிமையான சமாதானத்தை பெற்றுடலாம். அல்லது களியாட்டங்களின் மூலமாக சமாதானத்தை பெறலாம். இல்லைன்னா ஏதோ புத்தகங்களை படித்து சந்தோஷமாக எதை செஞ்சாலும் சமாதானம் வராதுங்க. ரட்சிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தரை விட்டு விலகி போவானால், கர்த்தரிடத்திலே வராவிட்டால் அவனுக்கு சமாதானம் என்றைக்குமே இல்லை. ஒரு நாள் அவன் சமாதானமாக இருக்க முடியாது. சமாதானத்தை தேடி அவன் எந்த உலகத்துக்கு போனாலும் சமாதானம் கிடைக்காது. சமாதானத்துக்குரியவர் அவர் ஒருவர் தான். அவரிடத்திலே வந்தால் மட்டும்தான் சமாதானம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இன்னைக்கு என்னென்னமோ எல்லாம் ட்ரை பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனம் வரப்போறதில்லை. சமாதானம் வேணுமா இருந்தால் கர்த்தர். எனவே தான் இந்த இழந்து போன மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் தம்முடைய ரூபத்தையும் சாயலை இழந்து போனார். மனிதனும் தேவ சாயலை இழந்து போனான். தேவ சாயலை இழந்து போன மனிதன் தேவனுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தை இழந்து போனான். அதனால் அவனுடைய வாழ்க்கையில் என்ன, எந்த நாளும் கண்ணீர், எந்த நாளும் துன்பம், எந்த நாளும் வேதனை, எந்த நாளும் வியாதி, இப்படி பல விதமான பிரச்சனைகளுக்குள்ளே போகிறான். ஆனால் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள மறுபடியுமாக அந்த தேவ சாயலாக அவன் மாறும் பொழுது நிறைவான சமாதானம் அவனுடைய உள்ளத்தை ஆட்கொள்ளும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் இந்த சமாதானம் நான் சொன்னேனே, மனுஷன் எங்கெல்லாம் தேடுறான். ஆனால் ஆண்டவர் ஒரு சமாதானம் கொடுத்தா அது எங்கேயும் கிடைக்காத சமாதானம் என்று இயேசு சொன்னார். சமாதானத்தை உங்களுக்காக விட்டு போகிறேன், அது இந்த உலகம் தருகிற, வாசிங்க யோவான் 14:27 சொன்ன, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. என்னது? உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறது இல்லை.
நான் கொடுக்கிற சமாதானம் வித்தியாசமானது. அந்த சமாதானம் எந்த சூழ்நிலையில் முன்னை விட்டு அகன்று போகாத ஒன்று. இயேசு கிறிஸ்து எந்த நேரத்தில் இதை சொல்லுகிறார் என்று சொன்னால், காட்டி கொடுக்கிறவன் பக்கத்தில் இருக்கான். எல்லாரும் தன்னை விட்டு ஓடி போவார்கள் என்பதை அவர்களுக்கே சொன்னார். பல பாடுகள், பல வேதனைகள், பல துக்கங்கள், அவமானங்கள், நிந்தையான சொல்லுகள் எல்லாவற்றையும் என்மேல் சுமரப்போகிறது என்பதை அறிந்திருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, நான் சமாதானமாய் இருக்கிறேன், நான் சமாதானமா இருக்கிறேன். என் சமாதானத்தை யாரும் எடுக்க முடியாது. அந்த சமாதானத்தை உனக்கு தர்றேன். அவர் சமாதானமாக இருந்ததுனால தான் அவர் என்ன செஞ்சார்னா, யூதாஸை பார்த்துட்டு மற்ற சீசர்லாம் கூப்பிட்டு, இவன் கூட சேர வேணாம், இவன் கூட சேர வேணாம், இவன் துரோகி அப்படின்னு சொன்னாரா? இல்லை மற்ற சீசர் மாதிரி நீங்கள் எல்லாம் ஒரு நாள் விட்டுட்டு ஓடுவீங்க, சாப்பிட்டு நன்றி இல்லை அப்படி சொன்னாரா? பகைக்கலை, வெறுக்கலை, நேசித்தார். கிறிஸ்து உண்மையான அந்த தெய்வீக சமாதானம், தேவ சாயலாக மாற்றப்பட்ட ஒரு மனிதனிடத்திலே இந்த சமாதானம் நிலை கொண்டிருக்குமே, ஆனால் பகை, கசப்பு உணர்வுகள் இருக்காது. சரி, ஓகே, அதுக்காக நான் ஒன்று சொல்கிறேன், போய் எப்பயும் தொங்கிட்டு இருக்கிறதில்லை. நிகமும் சதையும் அப்படியெல்லாம் இருக்கு தானே, புளியும் தோளும், புளியில் புளிப்பழமும் தோல் அப்படியெல்லாம் இல்லை. நிதானம். என்ன தானம் தவறினாலும் என்ன தவறக்கூடாது? நிதானம் தவறக்கூடாது. இருந்தால் ஒரு நாள் பிரச்சனை இல்லை. அப்போ தெய்வீக சமாதானத்தோட வாழ பழகணும். பார்க்குற ஆள்கிட்டெல்லாம் சண்டை பிடிக்கக்கூடாது, போகிற இடத்துலலாம் சண்டை பிடிக்கக்கூடாது. நாள் வந்தாலே சண்டைக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லக்கூடாது. கேள்விப்படுறீங்களா அப்படிலாம்? தெய்வீக சமாதானம். ஆனால் இன்றைக்கும் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, நீ இழந்திருக்கிறதானே, அதை நான் மறுபடியும் உனக்கு தர்றதுக்காக, நான் உன்னை கூப்பிட்றதுக்காக தாப்பா இங்கே வந்திருக்கிறேன்டார். நீங்கள் லூக்கா எழுதின நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமாக நான் உன்னை கூப்பிட்றதுக்காக வந்திருக்கிறேன். என்னடா என்னது என்ன சொன்னீங்க சிஸ்டர்? சொல்லுங்களேன். இது பிழையா, எழுத்து பிழையா, என்னது? அதான் எத்தனையோ தரம். இன்னைக்கும் அதுதான் மறுபடியுமா கூப்பிட்றேன். எருசலேமே எருசலேமே. யார் எருசலேம்? நாங்கள் தான் எருசலேம், ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா. ஒன்றை நீ இழந்துட்ட. எதை இழந்துட்டனா? என் ரூபத்தையும் என் சாயலையும் இழந்துட்ட. நீ இப்போ தரித்திருக்கிறது வேறொரு சாயல், வேறொரு ரூபம். நான் அதிலேருந்து மாற்றுறதுக்காக நான் உன்னை மறுபடியுமா கூப்பிட்றேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் என்ன செய்தார்? நகரத்துக்கு சமீபமாய் வந்தபோது கண்ணீர் விட்டு அழுது ஒரு காரியம் சொல்கிறாரு, உனக்கு கிடைத்து இந்த நாளில் ஆகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ சிந்திப்பாயா இருந்தால் உனக்கு நல்லது. அப்படிதானே? கண்ணீர் விட்டு அழுகிறார். எது? எருசலேமே, இன்னைக்கு நீ சமாதானம் இல்லாமல் போயிடுச்சு, சந்தோஷம் இல்லாமல் போயிடுச்சு, நீ கண்ணீரோடு இருக்க, நீ கவலையோடு இருக்கிற. இன்றைக்கு அந்த சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ சிந்திப்பாயா இருந்தா அது நல்லமாக இருக்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, முதலாவது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் மனுஷகுமாரன். நான் சொன்னது போல் அந்த இழந்து போன மனுஷன் அவன் ஒளிஞ்சிருக்கிறான். அவனை தேடுறார் ஆண்டவர். ஆதாமேங்கன்னு அவருக்கு தெரியாமல இருக்கும் எங்கே இருக்கிறான்னு தெரியும். தேடுறாரு, இன்றைக்கும் தேடுகிறாரு. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு, ஆண்டவரை விட்டு எல்லாம் இருக்கலாம். ஆனால் விலகி போய் சமாதானம் இல்லாமல், சந்தோஷமாக இல்லாமல் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு என்னையும் உன்னையும் தேடி கர்த்தர் வந்திருக்கிறார்.
தேடவுமே மனுஷகுமாரன் வந்தார். அப்படியா இருந்தால் அவனை ரட்சிக்க வந்தார் என்று சொல்லிப்பார்கள். எதை ரட்சிக்க? ரட்சிப்பு என்றால் மீட்கிறதற்காக, அவன் இருக்கிற நிலைமையிலிருந்து அவனை மீட்க வேண்டும் என்று கர்த்தர் வந்தார். நான் சொன்னது போல் அவன் ஒளிந்திருக்கிறான். எதில் ஒளிஞ்சிருப்பாங்க? இந்த சின்ன வயசில் விளையாடுவாங்க இல்லையா, போலீஸ் கல்ல விளையாட்டு விளையாடுவாங்க, தெரியும் தானே? போயிட்டு ஒரு நல்ல வெளிச்சமான இடத்துல அப்படி நின்று நான் ஒளிஞ்சிட்டேன்னு சொல்லுவானே, எவனாவது எங்கே இருப்பான்? இருட்டில் எங்கேயாவது மேசைகடியில் அங்கங்கெல்லாம் யாருமே காண முடியாது, கபடுக்குள்ளே எல்லாம் போயிட்டு என்ன செய்வான்? ஒளிஞ்சிருப்பான், வந்து பிடிக்கிட்டு. அப்படி தானே? பாவம் செய்கிற ஒரு மனிதன் இருளிலே போய் தங்கி கிடக்கிறான். அவனால் வெளிச்சத்தை பார்க்க முடியாது. வெளிச்சம் இல்லாத ஒரு இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த இருளிலே வாழ்கிறவனுக்கு ஒரு வெளிச்சம் போனாதான் அவனை வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும். அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறதுக்காக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வெளிச்சமா வந்தார். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் லைட்டை பூட்டிட்டு வெளிச்சத்தை போட்டு வச்சிருக்கா, என்னத்தை பூட்டினு கூட தெரியாம பூட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது எதுக்குன்னா, இருளிலே வாழ்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணத்தக்கதாக இந்த உலகத்துக்கு வந்தார். அப்படி இருக்குதானே வேத வசனத்துல? அருமையான கர்த்தருடைய பிள்ளை யோவான் எழுதின சுவிசேஷம் 1:4 வாசிக்கும் பொழுது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் உலகத்துக்கு ஒளியா இருந்தது. அதான் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அப்ப என்ன நடக்குது? இருட்டுல இருக்கிறவங்க சில நேரம் பாருங்க, டோர்ச் அடிச்சுட்டு போவாங்க, போகும்போது அந்த மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சிருக்க, ஏய் வெளியில வா அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? வெளிச்சம் காட்டி கொடுக்கிறது. தேவ சாயலை இழந்து ஒருத்தன் வெளிச்சம் இல்லாம இருள்ல கிடக்கிறான். இந்த ஒளி அங்க பட்ட உடனே அவனை வெளிச்சமாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. எனவே தான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது யோவான் 9:5 சொன்னாரு, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு வெளிச்சமா இருந்தேன். அப்படிதானே? நான் வெளிச்சமா இருந்தேன். அந்த வெளிச்சமா இருந்ததுனால்தான் அநேகரை வெளிச்சத்துக்கு அவர் கொண்டு வந்தார். அதிலே என்னையும் கர்த்தர் கொண்டு வந்தார். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இன்னைக்கு சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, எதிர்காலம் தெரியாமல் எங்கே போகிறது, எப்படி நடக்கிறது, அடுத்து என்ன செய்கிறது என்கிற கேள்வியோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இழந்து போன ஒரு மனிதனாக நீ காணப்படுவாய் என்று சொன்னால், இந்த வெளிச்சமானது உன்னை பிரகாசிக்க செய்யத்தக்கதாக இயேசு இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக வந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். எப்படி வந்தார், எப்படி வர வேண்டும் என்கிற ஒரு கேள்வி இருக்குமா? ஆனால் அவர் ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுட்டு அதிலிருந்து ஜீவனாக டக்குன்னு வர முடியாது இல்லையா? மேஜிக் வேலை செய்யலுமா? செய்ய முடியாது இல்லையா? அப்படி வச்சு தான் அப்படின்னு இல்லை. அப்போ அவர் என்ன செய்யணும்? ஒரு தாயின் வயிற்றிலிருந்து தான் வரணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ அதுக்கு தேவன் இந்த உலகத்தில் தெரிந்து கொண்டார் சிலர். இப்போ தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனிதனுடைய நிலையிலே அவர் மாற வேண்டும். இந்த தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் எப்படிப்பட்ட ரூபத்திலே வெளியரங்கமாய் காணப்படுகிறான் என்றால், ரோமருக்கு எழுதின நிருபம் 8:3 அது எப்படி எனில், மாமிசத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு நல்ல கவனிங்க, தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பினார். என்ன? இப்ப தேவன் பாவியா? பாவம் செய்தது யாரு? யார் இந்த ரூபத்தை இழந்தது? அவரும் இழந்தார், நம்மளும் இழந்தோம். நாம் எதை இழந்தோம்? தேவசாயல் இழந்தோம். தேவன் தம்முடைய ரூபத்தை, அது மேலே நம்ம சேரு பாவம், அதுக்குள்ளே இருக்கிற அந்த இது தெரியலை. கிறிஸ்தவன் தான், கிறிஸ்தவனுக்கு மேலே என்ன இருக்குது? பாவம். தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும், இந்த பாவ மாம்சத்தின் சாயலாக யார் இருக்கிறது? இந்த மனிதன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2:6-7 வாசிக்கும் பொழுது, 8 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்
தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இப்ப மனுஷன் எந்த சாயல்ல இருக்கிறான்? இல்ல, முதல்ல வாசிங்களே, முதல்ல வாசிங்க. பாவ பாவ மாம்ச சரத்தில் மனுஷன் இருக்கிறான். இப்போ ஆண்டவர் அந்த மனுஷனுடைய அந்த சாயலில் வெளிப்படுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அவர் எப்படின்னா தேவ சாயலாக இருக்கிறார். இப்போ மனுஷனுக்காக அப்படி வர்றார். ஏன் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எபிரேயருடைய புத்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஆதலால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பழியையும் காணிக்கையும் என்ன செய்யலை, விரும்பலை. எது விரும்பினார்னா, எனக்கு ஒரு சரீரம் வேணும், சரீரம் வேணும். ஏன்னா இந்த பாவ மாம்சத்தில் போய் பாவ மாம்சத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக பாவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தாலே அல்லாமல் இந்த ஜனத்தை மறுபடியுமாக மீட்டு என்னுடைய சாயலை அவர்களுக்கு கொடுக்க முடியாது. தேவ சாயலை அவங்க என்ன முடியாது. அப்போ மேலே அந்த நாணயத்துக்கு மேலே இருக்க களிமண்ணில் என்ன செய்யணும், அகற்றணும். அதுக்காக எப்படின்னா ரத்தம் சிந்தாமல் செய்ய முடியாது. நமக்கு தெரியும். முதல்ல என்னது, அதான் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அப்படித்தானே போட்டிருக்கு ஆதி 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். தேவனை போல எல்லாவற்றையும் தம்முடைய ரூபத்தின்படியையும் தம்முடைய சாயலின்படியும் சிருஷ்டித்த மனிதன் இன்றைக்கு பாவம் செய்த போது அவன் அந்த நிலையில இல்லை. அவன் தேவ சாயலை இழந்து போனான். ஆனால் அவனை தேவன் வெறுக்கல்ல, அவனை நிராகரிக்கல. ஏனென்றால் அப்படி அவனை அழித்து விட வேண்டும் என்றால் அவர் தம்முடைய சாயலையே அழிக்கிறார். எனவே அவன் மேல் அன்பு கொண்டு அவனை மீட்க வேண்டும் என்கிறதற்காக தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஏன் எபிரேயருடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் சரத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல வந்தார். அப்படிதானே? பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? மாம்சத்தையும் சரத்தையும் உடையவர்களாக இருக்கிறாங்க. எனவே அவரும் அவர்களைப் போல வர வேண்டியதாக இருந்தது. இயேசு வந்தார் அப்படி. ஏன்னா இந்த பாவ சரத்தில் இருக்கிற மனிதனுக்காக பாவ நிவாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக அவனை பாவத்திலிருந்து விடுதலை செய்து இருளிலிருந்து வெளியில் கொண்டு வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவனை மறுபடியுமாக தேவ சாயலில் மாற்றணும். நீங்கள் பாருங்கள், எபேசியருடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்ட, எபேசியர் 4:22. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக மாற வேண்டும். அப்படியா இருந்தா என்ன நடக்க வேண்டும் சொன்னா, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்குற காரியங்கள் எல்லாம் அகற்றப்படணும். இது அகற்றப்பட்ட உடனே அந்த 6ஆம் மன்னன் ஜோர்ஜுடைய அந்த சொரூபம் தெரிகிறது போல நாம் மறுபடியுமாக தேவ சாயலாக மாறினவர்களாய் காணப்படுவோம். அதை செய்ய வேண்டுமானால், அந்த நாணயத்துக்கு ஒரு சுத்திகரிப்பு வேண்டும் என்றால், தேவனுடைய இரத்தம் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் சுத்திகரிக்கப்பட முடியாது. எனவே பாவத்திலே இருக்கிற மனிதனை மீட்க வேண்டுமானால் பாவ பலியாக இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வர வேண்டியது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப பூமிக்கு அவர் வர வேண்டுமானால், ஒரு மனிதனாக வர வேண்டுமானால், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு பெண் மூலமாக தான் என்ன செய்யணும், இந்த உலகத்தில் பிரவேசிக்கணும். அதுக்காக ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா ஒரு ஆளை தெரிந்து கொண்டார். நீங்கள் வாசிங்க லூக்கா 1:27. தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப் என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்துக்கு தேவனால் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள்.
யோசேப்பு யாரு? நீதிமான். யோசேப்பு நீதிமான். நீதிமான் ஆகிய யோசேப்புக்கு யார் நியமிக்கப்பட்டிருக்கா? மரியாள். இந்த நீதிமானாகிய யோசேப்பை குறித்து நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். எப்படின்னா, அவர்கள் கூடி வருகிறதுக்கு முன்பதாகவே மரியாள் இப்படி கற்பம் தரித்திருக்கான்னு என்ன செஞ்சாரா? ரகசியமா அவன் நீதிமானாக இருந்தபடியா? நீதிமானாக இருந்த உண்மையில் என்ன தெரியுமா செஞ்சுருக்கணும்? இது எப்படி நடந்தது கேட்டிருப்பானா இல்லையா? நீதிமான் கேட்பான். நீதி எப்படி இருக்குன்னா, இது எப்படி நடந்தது, ஒன்று எனக்கு நியமிச்சிருக்கே கேட்பானா இல்லையா? ரகசியமாக தள்ள பார்த்தான். அப்போ தேவன் பேசினாரு, ஒன்று பண்ண ரைட்டு. ஆனால் இப்போ இந்த மரியாள் அவர்களை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அதனால அவர்கள் எப்படி என்றால் ஆண்டவருக்கு சமமாக என்ன செய்யணும்? நான் தெரியாம கேட்குறேன். மரியாள் இல்லாமல் வள்ளின்னு ஒரு பொம்பளை இருந்திருந்தா அதை கூட ஆண்டவர் தெரிந்து வந்திருப்பார். ஆண்டவருக்கு உலகத்துக்கு வர்றதுக்கு ஒரு ஆள் தான் தேவை. இந்த ஆள் தான். ஆனால் அவங்க பரிசுத்தமான தாய் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தேவனுக்கு சமமாக அவர்கள் வர முடியாது. அவர்கள் வணக்கத்துக்குரியவர்களாய் மாற முடியாது. உதாரணத்துக்கு கல்கத்தாவிலே வந்து இருந்து ஜனங்களுக்காக புற்றுநோயாளிகள், அது தொழுநோயாளிகள், அதேவேளை ஏழைகள் எல்லாருக்கும் என்ன செய்தாங்கன்னா தன்னுடைய பணியை செய்தவர்கள் அன்னை தெரேசா. அன்னை தெரேசாவுடைய அடையாளம் என்ன என்று சொன்னால், ஒரு குழந்தையை கையிலே வைத்துக் கொள்வாங்க, அது மூக்கு வடிச்சிட்டு இருக்கும். இன்னொரு குழந்தையை கையில பிடிச்சிருப்பாங்க. இன்னொரு குழந்தை சாரியுடைய முந்தானையை பிடிச்சிட்டு போகும். அவர்கள் இருக்கிற வீட்டை பார்த்தா ஏதோ ஒரு சின்ன, நான் ஒரு முறை அந்த வீடியோ இங்கே போட்டு காட்டுன்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு சின்ன மேஜை, அந்த மேஜைக்கு பக்கத்தில் ஒரு பெஞ்சோட கூட அங்கே ஒரு சின்ன ஆனால் இவங்க வந்து எப்படி கோடான கோடி பணம் வந்து குமிகிற இடம். அப்படிதானே? அன்னை தெரேசாவுக்கு உலகத்திலிருந்து எத்தனையோ நாடுகள் இருந்து அனுப்பி கோடான கோடி போகிறது. அது மட்டுமல்லாமல் உலக தலைவர்கள் அவர்களை கனப்படுத்தினார்கள். பெரிய பெரிய நாட்டு பிரதமர் எல்லாம் வந்து சந்திச்சாங்க. அவருடைய அடக்காரத்தில் உலகத்தில் இருக்க எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள். ஆனால் அவர்கள் யாரு? தெய்வம் அல்ல. தெய்வத்தினுடைய அவங்ககிட்ட கேட்ட போது இவைகள் எல்லாம் ஏனமா செய்கிறீர்கள் என்று சொன்னா, நான் இயேசுவின் மேல் வைத்திருக்கிற அன்பு நிமித்தம் செய்கிறேன் என்று சொன்னாங்க. அவங்க தெய்வம் அல்ல, அவங்க வணக்கத்துக்குரியவர்கள் அல்ல, அவர்கள் சாதாரண ஒரு மனிதர். நாங்கள் ஒரு இடத்துக்கு வேலைன்னு போன போது இந்த போனால் அங்கே இருக்கிற சேர்ச்சி இதுக்கெல்லாம் போகிறது தானே. போனால் நாங்கள் போயிட்டு பார்த்தா பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு சேர்ச்சி. அதில் பார்த்தா அன்னை தெரேசாவும் இவர்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னா தெய்வ நிலையில் இருக்கிறாங்க. அவங்கள வணங்குறது கொஞ்சம் பேர் மெழுகு தெரிய வச்சிருக்காங்க. இந்த ஜென்ரேஷன் முடிஞ்சு அடுத்த ஜென்ரேஷன் வந்தால் இயேசுடைய தாய் இவங்கன்னு சொன்னாலும் சொல்லிடுவான். ஆனால் நாங்கள் அந்த வழிபாடு செய்கிறது இல்லை. ஆனால் நாங்கள் எந்த விக்கிரக ஆராதனை செய்கிறோம் என்று நாம் யோசிக்கணும். வேதம் விக்கிரக ஆராதனை என்கிறதை எந்தெந்த வடிவங்களிலே கொடுத்திருக்கிறதுன்னு கொஞ்சம் யோசிப்பாங்க. இப்படி செய்யாமல் இருக்கலாம். ஆனால் நான் செய்கிற விக்கிரக ஆராதனை எது என்பதை பார்க்கணும். முதலாவது விக்கிரகம் என்ன தெரியுமா? தெய்வத்தை விட மேலாக எதை நான் நேசிக்கிறேனோ அத்தனையும் எனக்கு விக்கிரகம். அப்படிதானே இருக்கு. சரி, அப்ப இவங்க வந்து பிறந்தாரு. எப்படி? இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறக்கிறதுக்காக ஒரு தெரிந்து கொண்ட ஒரு ஆள் தான் மரியாள். இப்போ பிறந்தாச்சு. இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது நடந்த சில காரியங்கள் என்னன்னா, ஆண்டவர் ராஜாக்களுடைய இருதயத்தை அசைத்தார். ராஜாக்களுடைய ஏரோது கதையை விட்டுருங்க. ஏரோது பயந்தான் நடுங்க, நான் பிள்ளைய கொண்டு அதெல்லாம் நமக்கு தெரியல. முதலாவது இந்த உலகத்தில் சரித்திரம் ரெண்டாக பிரிக்கப்பட்ட குடிமதிப்பு என்று ஒன்று எழுதப்பட்டது இயேசு கிறிஸ்து பிறந்த போதுதான். வாசிக்கலாம். லூக்கா 2 1 2.
அந்நாட்களிலே உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்து ராஜனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும் படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். என்னது? எல்லாரும் போறாங்க. எங்க போறாங்கன்னா, தங்களை பதிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் இந்த இடத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறதுக்காக அவர்கள் போறாங்க. போயிட்டு பதியணும். இந்த நேரத்தில் தான் அவள் கர்ப்பவதியாக இருந்து பிள்ளையை பெற்ற. கொஞ்சம் பார்ப்போம். அந்த நேரம் முதலாவது குடிமதிப்பு எழுதுகிறதுக்கு ஆரம்பமானது. ரெண்டாவது ஒரு காரியம் நடந்தது என்று சொன்னால், பரலோகத்திலிருந்து தேவ தூதர்கள் இறங்கி வந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். வாசிக்கலாம் 13-14. அந்த கணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். எங்க? வயல்வெளியில இருக்கிற மேய்ப்பர்கள் மத்தியில போயிட்டு விஷயத்தை சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க? சந்தோஷமா தேவனை துதிக்கிறாங்க. பூமிக்கு சமாதானம் வந்துருச்சு. இழந்து போனதை தேட வந்துட்டாரு. இழந்து போன ரூபத்தையும் அந்த சாயலையும் மறுபடியுமாக மாற்றி மனிதனை தேவ சாயலாக மாற்றுவதற்காக இரட்சகராக அவர் இந்த பூமிக்கு வந்து விட்டார் என்று சொல்லி சந்தோஷத்தோடு கூட கர்த்தரை துதிக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்பத்தான் உண்மையான ஒரு சமாதானம், உண்மையான ஒரு சந்தோஷம் வருது. இன்றைக்கு மாலில் கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம், 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் எதுக்காக கொடுக்கப்பட்டார்னா, அவர் சமாதான பிரபுவாக இருந்தபடியினால் கொடுக்கப்பட்டார். இந்த உலகத்தில் சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, எதிர்காலம் தெரியாதுன்னு இன்றைக்கு நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம். இன்றைக்கு உள்ளத்தில் ஒரு தெய்வீக சமாதானம் தேவ சாயலாக மாற்றப்பட்டிருப்பேனே. ஆனால் நானும் நீனும் தான் பாக்கியவான்கள். நானும் நீ தான் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாட முடியும். அதற்கு ஏனென்றால் நம்மை அவர் மாற்றியிருக்கிறார் என்கிற ஒரு தைரியம். அதுக்காக அவர் கிரயமாக கொடுக்கப்பட்டார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53 சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கிடை அவர் மேல் வந்தது. அவர் தம்மை பலியாக கொடுத்தாரு. பாவ சரீரத்திலே வாழ்ந்து கொண்டு மரண பயத்தோடு கூட இருக்கிற மனிதனுக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எதிர்காலம் தெரியாது, கண்ணீர், இப்படி இருக்கிற மனிதனை விடுவிக்க வேண்டுமானால் தன்னை ஒப்பு கொடுத்தாலே அல்லாமல் வேறு எதுவும் முடியாது. எனவே ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்துங்க. பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருக்க அவர்களை போலத்தான் நாம் போகணும். போயிட்டு அவர்களை நாம் மீட்டுக்கொள்ளணும். அப்பொழுது எங்கே ஒளிந்திருக்கிற ஒருவனை தேடுவேன், தேடி என் வெளிச்சத்தை அவன் மேல் பிரகாசிப்பேன், அவனை நான் மாற்றி என்னுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வருவேன் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இயேசு கிறிஸ்து பிறக்கிற போது இந்த குடிமதிப்பு எழுதும் போது அங்கே என்னென்னா சத்திரத்தில் இடம் இல்லை. அப்படி தானே? சத்திரத்தில் இடம் இல்லை. ஏன்? எல்லாரும் நாட்டுக்கு போகும்போது கழுதையில் ஒட்டகத்தில் இப்படியெல்லாம் போகும்போது சத்திரங்கள் அங்கங்கெல்லாம் இருக்கும். நைட் ஆனோன்னா அங்கே போயிட்டு கழுதையை ஒரு பக்கம் வச்சுட்டு ரைட் சாப்பிட்டு என்ன செய்வான்? சத்திரத்தில் எல்லா இடத்துலையும் ஹோட்டல் புக் ஆயிடுச்சு. இவங்க போனது லேட்டாக போச்சு. போனோன்னே பார்த்தாங்க, கேட்டாங்க, இல்லை. அதுக்கு பிறகு அவர்கள் அந்த நேரம் தான் இடம் இல்லை, எல்லாம் ஃபுல்லாகிருச்சு. பிள்ளையை பெற்றெடுத்து வெளியில் இருந்து. இன்றைக்கி நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த சத்திரத்துக்குள்ளே எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? அத்தனை பேரும் அகற்றப்பட்டாலே ஒழிய கிறிஸ்து உள்ளே பிறக்க முடியாது. அவருக்கு இடமே கிடையாது. அவருக்கு இடம் இல்லை. கிறிஸ்து உள்ள பிறக்கணுமா இருந்தா அந்த சத்திரத்தை நிரப்பியிருக்கிறது இன்னைக்கு யாரு? நம்முடைய இருதயத்தை நிரப்பியிருக்கிறது என்ன? சத்துரு எதனால் நம்ம நான் உடனே சொல்ல, கோடு போட்டால் படம் பார்ப்பீங்கன்னு தெரியும். எதனால் நிரப்பியிருக்கிறான்? இன்னைக்கு அவங்க எல்லாம் வெளியில் போகணும். வெளியில் போனதான் கிறிஸ்து உள்ள பிறக்கிறதுக்கு இடம் வரும். கிறிஸ்து உள்ள பிறந்தால்தான் தேவ சாயலாக மாற்றப்பட முடியும். தேவ சாயலாக மாற்றப்படவில்லைன்னா நம்ம மேலே இருக்கிற அந்த சேறு பூசினவங்களை தான் காணப்படும். இன்னைக்கு கொஞ்சம் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானஸ்நானம் எல்லாருக்கும். ஒரு கேள்வி, இன்னைக்கு இதில் இந்த ராத்திரி வேலை தங்கி இருக்கிறது யார்?
அவர்கள் தங்குறது சரியான ஒரு கேள்வி கேளுங்க. இல்லை, அவர்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், என் ரட்சகர் மட்டும்தான் அங்கே பிறக்கணும், என் ரட்சகருக்காக மட்டும்தான் அந்த இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நானும் நீங்களும் பாக்கியவான்கள். என்னன்னு யோசிக்கிறீங்களா? உள்ளே யார் இருக்கான்னு? அந்த சிஸ்டர் பார்க்குறது அப்படி தான் பார்க்குறேன். உள்ளே யார் இருக்காங்கன்னு யோசிக்கிறீங்களா? அவங்க எல்லாம் போகணும். அதை இந்த நாளிலே செய்வோமானால் எபேசியர் 4:24 சொல்கிறது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக நாம் மாறுவோம். தேவன் அப்போ தான் நமக்கு இந்த கிறிஸ்மஸுடைய சந்தோஷம், இந்த கிறிஸ்மஸுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி. முதலாவது கீழ்ப்படிதல். நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய பழகணும். தேவனுடைய சாயலை இழந்துட்டேன், அது மேலே இருக்கிற அந்த சேரெல்லாம் இன்னைக்கு கழுவப்படணும், அதெல்லாம் எடுக்கப்படணும். மறுபடியுமாக அந்த கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டவனாய் நான் காணப்படணும், அந்த தேவ சாயலாய் காணப்படணும். தேவ சமாதானம். அதுக்காக உலகத்தில் சமாதானத்தேடி எங்கே போய் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவர்கிட்ட தான் மெய்யான ஒரு சமாதானம் இருக்குது, மெய்யான சந்தோஷம் அங்கே தான் இருக்குது. அது வேண்டும் என்று சொல்லி ஒரு கொஞ்ச நேரம் எழுந்திருந்து கேட்பான் ஆண்டவர்கிட்ட.